நான் சாப்பிட்டேன் சாப்பிடாதவங்கலாம் விட்டுறீங்கம்மா என்னையே வண்டி ஓட்டணும். அம்மா நீ தான் ஃபர்ஸ்ட். அம்மா போ உங்களுக்கு அம்மா ஃபர்ஸ்ட் வாய் பசியோட வந்துட்டு என் பிள்ளைங்க இந்த பழவில விட்டு போலியே நான் சாப்பிடணும். நீ பாருங்க என்ன உடம்பு கை காமிங்க ஏமா ஊதுனா பறந்துடுவா சொல்லுங்க காக்கா வேணும்டா. ஐயோ என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்ப்ளீட்டா நைமானத்து சொல்லு சொல்லு இப்ப சொல்லு. அம்மா வேற டாபிக் பேசுமா லைஃப் லாஸ்ட் என்ன பண்றீங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்க தான் பேசுறீங்க. வெல்ல எங்க ஒளிச்சிட்டு நீங்க சொல்லுங்க கேமரா வெல்ல எங்க ஒளிச்சிட்டு நீங்க சொல்லுங்க. அது தீந்துச்சா சரி என்ன சொல்லுங்க பிள்ளைங்க சரியா பாயிண்ட் சொல்லுங்க. அம்மா உனக்கு இல்லையா பசில என்ன எலி மாதிரி குடிச்சிட்டு இருக்கியா டைம் பாருங்க. இப்பயே ஆல்ரெடி vlog-ஏ 9 minutes ஓடி இருக்குனா. இல்ல அவ எப்பவுமே இந்த மாதிரி ஸ்லோவா தான் சாப்பிடுவாங்க. அம்மாவும் நல்லா ஏத்துவாங்க. ஸ்லோவா சாப்பிட நல்லதுதான் நிறைய சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா ஆளு ஒருத்தங்க பால் மாட்டாங்க. அவர் காட்சி மாட்டாங்க. அவர் மைண்ட் சொல்றாரு. மைண்ட் என்னமா பெரிய இவரமா ரோடி போடி மாதிரி ஆகிட்டீங்க. மாமா கோவம் வந்துருச்சு. சிங்கப்பூர் சலூன்ல தானே கேட்பாங்க 2 மாசம் மகளுக்காக ஒரு கையெழுத்து. இதெல்லாம் சாப்பாடு இல்ல. சரி 2 பேருக்கு நாளைக்கு நானே சமைச்சு போறேன். ஏன் நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? என்னன்னா நானும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம் கேமரா பாரு. கேமரா பத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரே டைம் அதுக்கு அப்புறம் பேசலாம். ஒரே டைம் சரி ஸ்மைல் பண்ணுங்க. அவர் மட்டும் தான் பண்றாரு. இதெல்லாம் தங்கப்புல சொல்லிச்சு கல்யாணத்துக்கு வந்து 2 நாளைக்கு எப்போமா அம்மா அம்மா நாளைக்கு காலைல கிளம்பினா அம்மா நிஜமா என்ன தங்கப்புல அம்மா நாளைக்கு நைட் ஊருக்கு கிளம்புறது. எங்க அங்க சிவகாசி. அப்படியா அங்க பா தட்டத்துக்கு கையில வச்சுக்கிறது பாரு. அவன் ஃபுல்லா சாப்பிட்டாரு. வாங்கியா சரி வைங்க நான் வைக்க மாட்டேன். கை கழுவு எனக்கு இட்லி போடுறாங்களோ. கை கழுவு இல்ல பால் தான் அங்க போய் இட்லி இங்க இல்ல. பால் நான் 5 வந்து சேர்த்து தருவாங்க. அதான் பிரச்சனை இருக்கு. 5 வந்து சேர்த்து தந்துறாங்க. என்ன தங்கப்புல மறுபடியும் 70 அந்த மறுபடியும் அவர் வயிறு எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள எடுத்துட்டாங்க அவங்களுக்கு புரியாம தெரியும். போட்டோல எல்லாம் யாரு நினைச்சனா கீழ வச்சு கை கழுவுங்க. யாரு நினைச்சனாங்க பாப்பா கை கழுவுங்க. வயிறை வச்சு கழுவுங்க. இருமா வீடியோ வீடியோ பண்ணி ஒரு இட்லி வந்து மாதிரி பாருங்க. இல்ல நீங்க சாப்பிடுங்க. யாரு இதுல கறாங்களோ சரியா நீங்க பாருங்க முன்னாடி எதுமே இல்ல. நான் தலைய செட் பண்ணி இருக்கு இட்லி வைக்க மாட்டேன். வைக்க மாட்டேங்க. முன்னாடி செட் பண்ணி அப்படி கேச்சு. விடுமா அது நம்பிக்கை வச்சு வாஷ் பண்ணு. நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. ஜோசா இருக்கா அதானே எல்லாம். அதானே அடுத்து சொல்ல வர்ற சொல்லு. அஸ்தனே இல்லனே அந்த தண்ணிக்குள்ள எங்கயா இருக்கு. ராஜேஷ் இன்னைக்கு தான் ப்ளே பண்ணுவோம். ஜானு நீ சமைக்கிறதா இருந்தா அவனுக்கு மட்டும் சமைச்சு மாமா சாப்பிடுவாங்க. நான் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கும். ஏற்கனவே ஒரு கிலோ குறைஞ்சிட்டேன். நான் ஒரு டேஸ்ட் எங்க பாத்துக்கலாமா செமையா இருக்கு தோசை. அது மாவு ஊத்துனியா கல்லுல ஊத்துனியா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டற கம்பி கை கழுவுங்க. நான் வைக்க மாட்டேன். கை கழுவுங்க. நான் லாஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டா நம்ம இருந்து சொல்றேன். கை கழுவுங்க. நான் ஒரு நாள் டாகோட வருவேன். இப்படியும் ஒரு ஃபேமிலி அப்படினா ரைட் இல்ல தான் இப்படியும் ஒரு ஃபேமிலி இட்லி பின்னாடி போயிருச்சு. ஆமா அங்கிட்டு போய் கிடக்குதோ. தெரியுதா லைட்டா தெரியுது.
இட்லியை தொடர்ந்து சிலுக்கு இந்த தைரியமானாச்சு போயிடு ஜானு திருப்பி பாருங்களேன் இந்தா அப்புறம் ஜானு கமெண்ட் வரும் என்னடி வாய்ஸ் இது திருப்பி அப்படிதானா ஓவர் சிரிப்பு வந்து அப்படியே சிரிக்கும் சத்தத்தை கண்ட்ரோல் இது மட்டும் புள்ள ப்ரோ விடு வாடா மாப்பிள்ள மாதிரி நம்மளும் மேலே போவோம் இதோ உங்களுக்காக போச்சு அப்புறம் அது ஏன் தம்பி ப்ரோ அது அவன் சொன்னானே இது மாதிரி சொல்றேன் இதோ உங்களுக்காக அப்படிங்கிறான் அப்ப இது போட்டுலாம் அப்படியே இது போட்டுற பிரச்சனை இல்லை அதுக்கு மேல பேச மாட்டேன் அம்மா இட்லி தொட்டுட்டாங்க அண்ணா கோலம் போட்டாங்க அம்மா அப்ப இந்த இட்லி வச்சிட கூடாது அது உள்ள போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ராஜோனா வருவாங்க ராஜோனாக்கு இதே மாதிரி கம்மியாக சாப்பாடு போடப்படும் நான் எனக்கு வைக்க ராஜேஷ் சாப்பாடு தான் வாழ்க்கையிலேயே சாப்பிட மட்டும் சாப்பிட மாட்டாங்க நான் சொல்லி விட்டேன் அன்னைக்கு நான் வந்திருக்கேன் நினைச்சிட்டாங்களா ராஜேஷ் அன்னைக்கு அன்னைக்கு சொன்னது இல்லை அம்மா கேட்டாங்க மணிஜம்பியை கூட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் போறே அப்படின்னு பார்த்தேன் பொங்கலுக்கு மறுநாள் வந்தாங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அண்ணா வரான்னு சொல்றாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க வரல சும்மா சொன்னேன் அப்படின்னாங்க சரி நாங்க என்ன பண்ணோம் சரி சும்மா எனக்கு வந்தா புள்ள சந்தோஷப்படுவா இந்த மாதிரி நேரத்துல சந்தோஷப்படுத்தலான்னு பார்த்தா வந்ததுல இருந்து வீர் வீர் வீர்னு கத்திட்டு ஒன்னு கிரஷ்னு சொல்லிக்கிட்டு ப்ரோ நாங்க பேசாம அண்ணன் தங்கச்சியா இருக்கோம் நீங்க தான் வேணும்னு திருப்பி கல்யாணத்துக்கு வர்றாங்க சொல்றாங்க அவனா உண்டு எக்ஸ்ட்ரா வேற இருந்தாங்க ஆனா என்னன்னா கல்யாணம் ஃபுல்லா அண்ணன் ரெண்டு அண்ணன் முன்னாடி கல்யாணம் நடந்து பாத்துட்டாங்க அந்த இது வீடியோ கால் பேசுறீங்க அதுவும் சம்மதிச்சுல எல்லாமே நல்ல ரீச்னா எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பயமா இருந்துச்சு ஐயோ நம்ம பாண்டிங் எல்லாம் வெளில தெரியுதே பாக்குறவனுக்கு எல்லாம் வெளியுமே புத்தி போடுமே அதாவது ஒரு யூடியூப்ல நான் கபூஸ் இன்ஸ்டால கல்யாணம் பண்ணி அது ரீச்னா நமக்கு தான் யூடியூப் அப்போ அந்த அளவுக்கு இல்லைண்ணா நம்ம வெறும் 600 பேர் தான் இருந்தோம் 10,000 ஒன்றும் இருக்குமா சாப்பிட வேணாம்னு சொல்ல நான் எனக்கு தெரியாத தங்கப்புல நான் எப்படி செய்வேன்ட்டு மடியில வச்சுக்கோங்க கழுத்து பிடிச்சிருக்கோங்க வாயை உள்ள எடுத்துட்டு உள்ள இறங்க அம்மா பட்டைக்கு தீனா அம்மா இருந்தாங்களா அம்மா எனக்கு தேவை நீங்க பண்றது என்ன தங்கம் அப்படின்னு அம்மா நீங்க சாம்பாரும் பொடி தோட்டையும் சுட்டு தருவீங்களா எனக்கு செஞ்சு தருவீங்களா நீ வாசம் ஏன் கேட்குற இது சாப்பிட்றதுக்கு வந்து அம்மா கிட்ட வந்து இதே பண்ணாதீங்க அப்படின்னு மார்னிங் இப்ப கட் பண்ண மாட்டீங்களே இப்ப கட் பண்ணல அப்படியே ஓடிட்டு தான் இருக்கு அந்த கோழி சேர்ந்து ஏதோ ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க இங்கேனா கோயம்புத்தூர்ல ஓகே ஓகே அதனால வாங்க கேட்டாங்க இங்க வந்து தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க தெரிஞ்சவனும் இல்ல ஆனா நாளைக்கு கம்பல்சரி vlog போட்டா பாப்போம் அங்க போறதுக்காக தான் இங்க பார்க்க வரலையா அந்த இடத்துல மிரட்டுங்க அந்த இடத்துல அம்மா நான் சாப்பிட்டேன் சாப்பிடாதவங்கலாம் விட்டுறீங்கம்மா என்னைய மல்லி ஓட்டணும் கண்டனுக்காக பண்றீங்களா